ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த இண்டிகேட்டர் நமக்கு எக்ஸாக்டாக டார்கெட் என்னென்ன, அதாவது அப்சைடில் டார்கெட்ஸ் என்னென்ன, அதே மாதிரி டவுன் சைடில் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கிளியராக நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு, அது போக நமக்கு ட்ரேட் ஆகிற எக்கச்சக்க ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே அது வந்து நமக்கு ஷோ ஆகும். அதாவது அப்சைட் டார்கெட்ஸ் என்ன, டவுன் சைட் டார்கெட்ஸ் என்ன, அதாவது மோஸ்ட்லி அதாவது ஹையர் டார்கெட்ஸ், இது நல்ல அப்சைட் போச்சுன்னா இது வரைக்கும் டார்கெட் போகும், அதே மாதிரி நல்ல டவுன் சைடு வந்துச்சுன்னா எது டார்கெட், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிளியர் கட்டாக ஷோ ஆயிடும். சரிங்களா? சரி, இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஷோ ஆயிடலாம், ஆனால் நம்ம அதை ஒழுங்காக ட்ரேட் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இதில் நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து நம்ம ட்ரேடு கரெக்டாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கா அப்படிங்கிறத கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன, இதோட நேம் எல்லாமே நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நிஃப்டியில் இந்த இண்டிகேட்டர் நான் ப்ளேஸ் பண்ணிக்கேன். சரிங்களா? இது வந்து பாருங்கள், நமக்கு அப்சைட்லேயும் 50%, 75%, 100%, அப்புறம் 125% வந்து எக்ஸ்டெண்டட் டார்கெட். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு அப்சைடில் ஷோ ஆகுது. அதே மாதிரி டவுன் சைடில் பாருங்கள், 50%, 75%, 100%, 125%. ஸோ என்னென்ன லெவல்ஸ் இருக்குங்கிறது அந்த லெவல்ஸோட அங்கே பாருங்கள், 22,625, 22,674, 22,575, 22,526, இந்த மாதிரி ஸ்பாட்டோட லெவல்ஸ். இதுதான் ஸ்பாட் சார்ட். சரிங்களா? ஸ்பாட்டோட லெவல்ஸ் வந்து நமக்கு அப் சைட்லையும் சரி, டவுன் சைட்லையும் சரி, எல்லாமே ஷோ ஆகுது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியராக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த 50% இருக்குது பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்போ தான் அப் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னு வைங்க, டவுன் சைடில் இதே மாதிரி 50% பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் அப்போ தான் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம சைட்வேஸ் கண்டுபிடிக்காமல் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். இந்த 50%, அதாவது அப் சைடுக்குள்ளே 50%ம் டவுன் சைடுக்கு உண்டான 50%க்கும் நடுவில் ட்ரேட் ஆகிறப்ப, இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஃப்ரைடேவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமைஞ்சது. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டே நமக்கு ஃப்ரைடே இருந்துச்சுல்ல, அன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நாள் ஃபுல்லாகவே இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. ஸோ இது மூலிமா நீங்கள் சைட்வேஸை நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேடு எந்த பக்கமும் சரி, கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷன் சரி என்ட்ரி ஆகக்கூடாது. நான் அதனால தான் கிளியராக சொன்னேன், இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சைட்வேஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை பிரேக் பண்ணணும். ஒன்று அப் சைடுக்கு 50% பிரேக் பண்ணணும், இல்லை டவுன் சைடுக்கு 50% பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கிது. ஒன்று அப் சைட் டைரெக்ஷனில், இல்லை டவுன் சைட் டைரெக்ஷனில். ஸோ அதனால தான் அந்த 50% ஒன்று அப் சைடில் பிரேக் பண்ணட்டும், இல்லை டவுன் சைடில் பிரேக் பண்ணட்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இது இல்லை, நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா டார்கெட்டோட ஷோ ஆகுது. ஸோ என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்தந்த லெவல்ஸ் வரும்போது நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். சரிங்களா? இது இப்போ நம்ம அதே இது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கின்ற ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி நம்பர் வந்து ஒன்று போல் வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த 48,112, இந்த மாதிரி 48,231, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே ஒன்று போல் சேம் லெவல்ஸ் மாதிரி காட்டுதுன்னா அங்கே வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம். நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நிஃப்டியில் கவனித்து பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகலை. ஆனால் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஷோ ஆகிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி அந்த பர்சன்டேஜில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நமக்கு ஒன்று போல் வந்து நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் டினோட் பண்ணுது. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டி இப்படி மூவ் ஆகிருக்கு. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிமிலராக அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் ஃபின் நிஃப்டி அப்படியே மூவ் ஆகும். ஸோ ஃபின் நிஃப்டியில் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே வந்து சிமிலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் அங்கேயே புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் நல்லாவே ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஆக போகுது அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவரால் ட்ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் புட்சல்தனம். ஸோ ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு தெரிஞ்சு வச்சுருக்கப்ப இந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் இருக்கும்.
ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி. நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இந்த மாதிரி நம்பர் ஷோ ஆகுதுன்னா அது ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டை வந்து குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தாராளமாக கால் ஆப்ஷன் ட்ரேடை எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ உங்களோட டார்கெட் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் நீங்கள் பெரிய டார்கெட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வர பட்சத்தில் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ட்ரெண்டிங் மூமெண்ட்டை குறிக்கும். ஸோ அதுவும் இந்த இண்டிகேட்டர் மூலிமா சாத்தியம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வராத வரைக்கும் இப்போ நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் பார்த்தோம். அந்த நம்பர்ஸ் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் மூவ்ஸ்ன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலான இந்த மாதிரி கொஞ்சம் லெவல்ஸ் தள்ளி ஷோ ஆகிற இடத்துல நீங்கள் எப்பவும் போல் அந்த 50% நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாக்டாக அந்த 50% கொஞ்சம் டார்கெட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த 50%ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், மிட் கேப்பில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், க்ளீனாக அந்த 50% தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், க்ளீனாக அந்த 50% பிரேக் பண்ணிட்டு தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா மேலே போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அந்த 50% ரொம்பவே தெளிவாக இருங்க. அந்த 50% தாண்டுற வரைக்கும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. எய்தர் சைடு, அதாவது கால் ஆப்ஷன் சரி புட் ஆப்ஷன் சரி, அந்த 50% தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பக்கம் அது வந்து பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம், அப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் தாராளமாக போகலாம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள் சென்செக்ஸ் சார்ட்டு, இதுவும் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த 50% இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பாருங்கள் க்ளீனாக ஒரு சப்போர்ட். அதாவது அந்த இடத்த பிரேக் பண்ண உடனே கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் பண்ண தான் செய்வாங்க. நம்ம தான் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நம்மளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஸ்டாப் லாஸ் கன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 50% பிரேக் பண்ணி நல்லாவே அடுத்த ஒரு பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாக்டாக பாருங்கள், நான் இதை தான் சொன்னேன். ஃப்ரைடே பாருங்கள், நமக்கு வந்து சைட் வேஸில் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு, சுத்தமாக போகல. ஸோ இந்த 50% டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான 50%க்கும் அப் சைடுக்கு உண்டான 50% நடுவிலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம சைட் வேஸில் தான் இருந்துச்சு. பெரிய மூவ்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல சென்செக்ஸில். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருந்துச்சு. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் சார்ட் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கும். எப்படி நம்ம பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சொல்கிறோமோ அது மாதிரி நிஃப்டியும் சென்செக்ஸ் சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க பாருங்கள். சரிங்களா? நான் சொன்னது மட்டும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 50% பிரேக் அவுட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கிட்டோம், அப்போ மட்டுமே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுங்க. சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் இதோட செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்ஸில் ஷோ டெய்லி புல் டார்கெட்ஸ், டெய்லி பியர் டார்கெட்ஸ், இந்த ரெண்டுத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? வேறு எதுவும் இங்கே தேவையில்லை. ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 50%, 75%, இந்த 100%, 125%. ஸோ லோ ஆஃப் த டே நான் கொடுக்கல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் அதை வந்து கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதே செட்டிங்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து செட்டிங்ஸில் வந்து கரெக்டாகி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 50% அதை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி உங்களோட என்ட்ரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இருக்கிற டார்கெட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடோ புட் ஆப்ஷன் சைடோ ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? எப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியில் பார்த்த மாதிரி எப்போ அந்த லெவல்ஸ் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ, அதாவது இந்த சைடில் இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெவல்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதுவும் இந்த இண்டிகேட்டர் மூலிமா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரெண்டிங் மூவ்க்கு வந்து கிடச்சா தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பையர்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸ்டெண்டடாக லைன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள், சின்ன டிஃப்ரென்ஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த 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 மாதிரி பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிறப்ப நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அங்கே ஒரு ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரும்போது நீங்கள் அந்த மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் பையிங்கில். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு இது உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.